பாடி வா. அவன் எங்க போற சொன்னியாடா? சொல்லல. நீ சத்தமா பேசுறதா? இல்ல சொல்லலடா, சொல்லல. நீ பேச எடுக்க கேட்க மாட்டீங்க. தரக்காத அடிபட்டுருவேன் நேரத்துக்கலாம். கதை திறக்காதடா. கதை வச்சிட போறான்டா. திறந்து தொலாத. கதவை மட்டும் விளையாடுறீங்களா? பின்னாடி ஒருத்தர் வர இங்க பாத்து உட்காருங்க. என்ன இது இப்படி கிடக்குது? அவரு வீடியோ எடுக்கணுமா? வீடியோ ரொம்ப நேரம் ஓரமா தானே. ஓ டிரைவிங் கிளாஸா? அதுக்குதான் ஆரம்பிச்சு தான். எனக்கு அவன் எங்கடா போறோம் அப்புறமா இதுக்கு என்ன அதுக்கப்புறம் கேள்வி எங்க கூட்டு போற? ரெட் செயின் மூவி. ரெட் ஜெயிண்டா? ஆமா, ரெட் செயின் ஒரு படம் வந்துச்சு எல்லாத்துக்கும் போறோம். ரெட் ஜெயிண்ட் இல்லடா, அது பிங்க் ஜெயிண்ட். ஏய் பிங்க் ஜெயின்ல எங்கடா படம் வந்து? ஏய் அந்த பையன் பிங்க் கலர் டி-ஷர்ட், அது வானவில் கலர் ஜெயிண்ட் வரும். வெளிய ஒரு பிங்க் கலர் டி-ஷர்ட் போட கன்ஃபியூஸ் ஆயிட்டப்பா. ரெட் செயின் ஒரு படம்டா, பேய் படம்டா. உண்மை ரெட் ஜெயிண்ட் தானா? அவன் பிங்க் ஜெயிண்ட்ன்றான். இன்னும் படம் வந்துதா? இதான் டேய் லூசு பாயிலங்களா, அது டார்க் ஜெயிண்ட்ரா. என்னையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்களா கொஞ்ச நேரத்துல? நானா கேட்டேன் ரெட் ஜெயிண்ட்ன்றான், ஒருத்தர் பிங்க் ஜெயிண்ட்ன்றா. பரவாயில்ல, நான் வானவில் ஜெயிண்ட். டார்க் செயின். நீ வானவில் தான்டா, அது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் அன்வான்டட். வேற ஒண்ணும் இல்ல, அன்வான்டட் கண்டென்ட்டா போயிச்சு பாருங்க. அவ்வளவுதான். அது ஐயோ மண்டியா ரெட் செயின் வருது. டார்க் ஜெயிண்ட் இல்ல பிளாக் ஜெயிண்ட் கூட சொல்லு. அந்த படம் பேய் படமா? பேய் படம். அதனால மக்களே ரெட் செயின் நைட் புக் பண்ணிக்கலாம், இன்னும் மஜா வந்திருக்கும். நைட் ஷோ இல்ல. அதனால மக்களே டார்க் செயின் மூவியை பார்த்துட்டு ரொம்ப எங்களால முடிஞ்ச ரிவ்யூ நாங்க தரோம். அவ்வளவுதான். பொதுமக்களா நாங்க பாக்குறதா ஒரு ரிவ்யூ. நான் சோத்துக்கு ரிவ்யூ தந்துற காலத்துல எப்படியா வாங்கி தர மாட்டான்டா. கான்ட்ரிபியூட் பண்ணணும். கான்ட்ரிபியூட் பண்றேன். டிக்கெட்ட கான்ட்ரிபியூட் எல்லாம் கொண்டு வராங்க. அப்படில அத ரொம்ப வேலை வாங்கி தருவோம். டிவைடட் பை 4. மட்டும் நடுவுல இருந்தா எகிரி கீழே குச்சிருவோம். ஆமாங்க, நடுவுல நான் பட்டத்துக்கே வரலடா. ஐயோ என்ன விட்டுருங்க. நான் தேட்டருக்கே வரலடா, நான் விட்டுருங்க, நான் ஓடுறோம். அன்னைக்கு ஒரு நாள் பாப்கார்ன் ஒரு நிமிஷம் அந்த சூப்பர் ஸ்டேடியா தொடவே மாட்டேன்டா. 7 hours later. வீட்டுல சும்மா இருந்தவனை கூட்டு போய் நான் அப்பவே சொன்னேன், இது வேணாம், செட் ஆகாது. இந்த படத்தை பத்தி நான் அது சொல்றதுக்கு கோபால் நான் சொல்றேன். கோபால் அவர் சொல்லுவாரு. அருமையான படம், அது சஜஸ்ட் பண்ண வர நாங்க வந்து அப்புறமா செய்வோம், வச்சு செய்வோம். அதாவது நீங்க போங்க, போயிட்டு 2 hours வேஸ்ட் பண்ணா போயிட்டு வாங்க பத்திரிக்கை. நம்ம கிட்ட பேய் படம் பார்க்கணும் ஆசை வந்து காசு நிறைய இருக்கு, தியேட்டருக்கு போய் பாப்கார்ன் சாப்பிடணும், அதெல்லாம் பண்ண ஆசை இருந்தா படத்துக்கு போகணும். இல்ல நான் பேய் படம் வீட்லயே பாத்துக்கிறேன்னா நிம்மதியா வீட்டுல உட்காந்து ஜாலியா ஒரு படம் பாருங்க. அந்த டைரக்டர் வந்தா டைரக்டர் ஹீரோ 2 பேரும் வந்தானுங்க டைரக்டருக்கு. நீங்க இப்படி திரும்பி அவங்கள பார்த்து சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அதான் உங்ககிட்ட சொல்றானுங்க. ஹீரோயின், டைரக்டர், அப்புறம் யாரும் வந்தா ஹீரோ. 3 பேர் வந்து தேவகாக்குற மாதிரி வெயிட் பண்ணிருந்தாரு. ஆமா, தேவகாக்குற மாதிரி வெயிட் பண்ணிருந்தாங்க. இந்த படம் முடியும், ஏதாச்சும் வந்து நமக்கு கேட்பானுங்க, செல்ஃபி கேட்பானுங்கன்னு. எல்லாரும் போறானுங்க, நம்ம பாட்டுக்கு தாண்டி போயினுங்கிறானுங்க. உள்ள இந்த இன்ஸ்டால படம் சூப்பரா இருக்கு சொல்லி அந்த வயிற்றுல அவன் வெளியே போய்கிட்டு இருக்கா. போகடா இவனுக்கு படம் இருக்கு. இந்த நம்ம எல்லாம் ஒரு சின்ன வயசுல இந்த டிவி ஜெயா டிவில எல்லாம் சீரியல் போடுவான் தெரியுமா? அந்த இதுல இருந்து சீரியல் மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது கூட பரவாயில்ல. படம் ஆரம்பிச்சு ஒரு half an hour கழிச்சு படம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா கொண்டு போனா, பேய் கிராபிக்ஸ் ஏதோ பண்றான் மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சான்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு என்ன டவுட்னா, இவனுக்கு சொல்லி இந்த படம் நல்லா இருக்கு, எங்க பார்த்து எடுத்த இந்த பேய் படம் நினைச்சானா, இல்ல அந்த காலத்துல நமக்கு மாயா மச்சந்தரெல்லாம் வரும்ல, இந்த பலி கொடுத்தா இந்த காசு கிடைக்கும், இந்த பலி கொடுத்தா அவர் கிடைக்கும், அந்த ரூட்டுக்கு அவன் மட்டும் போயிட்டு அப்படி நீ படத்தை சொல்ற. டார்க் ஜெயின் ஒரு மூவி இன்ஸ்டா இருக்குன்னானுங்க. அவனதான் போயிட்டு ரிவ்யூ போட்டு பார்த்தா ஆஹா ஓஹோ ஓஹா ஆஹா ஓஹோன்றாரு.
ட்விஸ்ட் பல ட்விஸ்ட் இருக்குன்ற இவங்க நம்பலாமா வேணாமானே தெரியல. அவனு நம்புறது சொல்லிட்டுதான் நான் கூட்டு படம் சரி வாங்க. படத்துல நல்ல இதுனா 2 ஹீரோயினிங் உள்ள வாயா உள்ள பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஆக மொத்தத்துல படத்துக்கு போய் எங்களை எவ்வளவு நாள் பழி வாங்கணும் ஆசைப்பட்டான்னு தெரியல, செஞ்சுட்டான். எங்களை வச்சு 2 hour இவனை எவ்வளவு யூடியூப்ல வச்சு செஞ்சிருக்கா ரிவ்யூ பண்றேன்னு. இந்த நாய் அதை நம்பி எங்களை வர கூட்டு போய் 2 hour எங்களுக்கு கப்படிச்சிட்டான் படம். நோ கமெண்ட்ஸ். நன்றி வணக்கம். கப்படிச்சிட்டானா தமிழ்